ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தமிழ் எப்படி சிலபஸ் வைஸ் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் புக் எடுக்கிறீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஒரு இயலும் சிலபஸ் வைஸ் எது படிக்கணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாண்டர்ட் புக் எடுக்கிறீங்கன்னா அந்த 9 இயல் இருக்குன்னா அந்த ஒவ்வொரு இயல்லையும் எது படிக்கணுங்கிறத ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணால் தான் நமக்கு எது படிக்கணும் படிக்க வேணாங்கிற ஒரு ஐடியாவுக்கு வருவோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸில் பார்த்திங்கன்னா அட்டை டு அட்டை படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இருக்க சிலபஸ் படி நம்ம அப்படி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலபஸ் படி எது கவர் ஆகுதோ அதை மட்டும் படித்தா போதும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எதுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ நானுமே 6th ஓல்டு புக் தான் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டே அதை மார்க் பண்ணிவிட்டு என்னென்ன படிக்கணுங்கிறத அதுக்கப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டுலாம் சிலபஸ் படிக்கணும்னா அட்டை டு அட்டை படிக்கணும். அதில் வந்து எதுவுமே நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. தமிழ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே லைன் பை லைன் இருக்க எல்லாமே படிக்கணும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இருக்க சிலபஸ்க்கு இலக்கணம் அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இலக்கியம் அதுக்கப்புறம் அறிஞர்கள் பார்ட்டு பார்த்திங்கன்னா செலக்டிவாக தான் இருக்குது. ஸோ எது இம்பார்ட்டனோ அது மட்டும் படித்தா போதும். அதுக்கப்புறமா ஒரு லெசன் பின்னாடி வர இலக்கணம் கண்டிப்பாக படிக்கணும். அப்புறம் மொழித்திறன் பயிற்சி இதெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது இலக்கியம் அதுக்கப்புறம் அறிஞர்கள் இதெல்லாம் சிலபஸ் வைஸ் எது நமக்கு தேவையோ அதை மட்டும் பார்த்தா போதும். நிறைய பேர் வேர் டு ஸ்டடிலாம் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்து கூட நீங்கள் எது படிக்கணுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவே நம்ம வந்து ஒரு இயலை கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 6th ஸ்டாண்டர்ட்லாம் எடுத்திங்கன்னா ஒரு இயல் கம்ப்ளீட் பண்ண ஒரு 15 மினிட்ஸே போதும். அதுவே அதிகம் தான். ஸோ ஒரு நாளைக்குள்ளேயே ஒரு ஹாஃப் டேக்குள்ளேயே நம்ம வந்து 6th ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். இந்த மாதிரி படிக்கிறதுனால நமக்கு டைமும் சேவ் ஆகும். தமிழ் நம்ம சீக்கிரமாக படித்து முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா ஜிகேக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஜிகே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லெசன்ஸ் இருக்குது படிக்கிறதுக்கு. நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஜிகே தான் கஷ்டமாக இருக்கும். புதுசாக படிக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு டைமும். ஸோ தமிழ் சீக்கிரமாக நீங்கள் முடிக்க பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ஜிகே மேக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மந்த் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து கண்டிப்பாக வந்து குரூப் 4 தான். இந்த மந்த் எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடும். ஜூலை மந்த் எக்ஸாம் இருக்கும். ஸோ டேட் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் சீக்கிரமாக படிங்க. படிக்க வேண்டியதை ஏப்ரல் மந்த்துக்குள்ளே படித்து முடிச்சுருங்க. நெக்ஸ்ட்டு 2 மந்த்துக்கு ரிவிஷன் பார்ட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் வந்து எக்ஸாமில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். எக்ஸாம் லாஸ்ட் டேட் வரைக்கும் நம்ம படிச்சுட்டே இருந்தால் வேலைக்கே ஆகாது. கண்டிப்பாக ரிவிஷன் பார்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட்டு 2 மந்த்ஸ் ஆகுது நீங்கள் ரிவிஷனுக்கு கண்டிப்பாக விட்டே ஆகணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறோமோ அதுதான் நம்ம வந்து எக்ஸாம் ஹாலில் நம்மளால் நல்லா பண்ண முடியும் எக்ஸாம்ஸை. ஸோ அதனால் ரிவிஷன் நல்லா பண்ணுங்கள். என்னுடைய டார்கெட் இந்த குரூப் 4 எக்ஸாம். ஸோ நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.